சூப்பரா பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சுண்ணா. விஷால் ஆக்டிங்லாம் நல்லா இருக்கா? சூப்பரா இருந்துச்சு. நல்லா தான் இருக்கு. சூப்பரா நான் விஷால் அது தரமான வச்சுக்கிறாரு. நல்லா இருக்குண்ணே. இல்லை நிஜமா நல்லா இருக்கு. விஷாலோட ஆக்டிங் எப்படி இருக்கு? இல்லை பரவாயில்லண்ணே. ஹரிப்படம் நம்பி வந்தா அதே மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருக்குங்க. அம்மா ஸ்டோரி யோகி பாபு காமெடி நல்லா தான் இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. ஆமா நல்லா தான் இருக்கு. ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். தாய் சென்டிமெண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்னொரு அடி மறுபடியும் பார்க்கணும், குடும்பத்தோட பார்க்கணும். வேற மாதிரி இது அம்மா சென்டிமெண்ட் அல்டிமேட்டா இருக்கு. தாராளமா பார்க்கலாம். பார்க்கலாமா இல்ல ஃபேமிலியோட பார்க்கறது தானே ஸ்டோரி தானே, தாய் ஸ்டோரி தானே, தாயை டச் பண்ற மாதிரி தானே. அதான் ஒரு குடும்பம் இருக்கிறவங்க அது குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். விஜய் என்ட்ரி மட்டும் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த ஜேடி என்ட்ரி மட்டும் கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. சைக்கிள் ஓட்டிருக்காரு விஜய் மாதிரி என்ட்ரி. ஆமாம் என்ட்ரி மட்டும் கொடுத்துருக்காரு, மற்றபடி ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு படம். வேற லெவல். ஆறுமாதிரி சும்மா சூப்பராக தூக்குறாங்க படம். பார்க்கும்போது எல்லாரும் கண் தண்ணி வருதுண்ணா. லைவ் வாங்கினா சென்டிமெண்ட் தூக்குறப்பல சூப்பராக தூக்குறாரு. வேற லெவலு. தாய் சூப்பரா நடிச்சுக்கிறாரு. அவர் இல்லைன்னா படமே இல்லை. சீன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் விஷால் பிடிச்ச வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஃபைட் சீன்ஸு எல்லாம் நல்லா கரெக்டாக தான் இருக்குது. புரட்சி தளபதி ஒரு பக்கம் இன்னும் அரசியலில் வேற இறங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் அரசியல்ல இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்துட்டார்ல ப்ரோ, அவரு இளைய தளபதி. அவரை மிஞ்சி வேற யாரும். அது சும்மா அறுக்கிறப்ப லைட்டா வந்துருக்கு, அவ்வளவுதான். ஒருத்தனை நம்ம குடும்பத்தையே அழிக்கிறானா, அவனை கொல்றானா, அப்புறம் அறுக்கிறப்ப ரத்தத்தை லைட்டா காட்டித்தானே ஆகணும். அந்த விடுதலை மாதிரிலாம் இல்ல, அந்த மிருதம் மாதிரிலாம் இல்ல. ஓகே படம் ஓகேப்பா. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷனு அதான் பயோபிக். அருவானா எங்க அண்ணன் ஹரி அண்ணன் தான். ஓகேவா, நாங்களாம் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி தான் நாங்க. ஏன்னா அவர் பக்கத்துல ஆடு வச்சுன்னா நான் பாத்திர கடை, அதனால அவங்க ஃபேமிலி ஃபுல்லா தெரியும். அவரே ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி குடும்பமா பார்க்கலாம். எல்லா குடும்பத்தோட தான் குழந்தை குட்டியோட பார்த்தாங்க. 10 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கிறாரு. அதை வச்சு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு கதை, அவ்வளோதான். பாக்கி எல்லாம் அடிப்படத்தில் உள்ள ஒரே சாயல் தான் வருது. அந்த கதை மட்டும் ஒரு வித்தியாசமாக, அது எல்லா படத்திலும் உள்ளது தான். கோரியோ இருக்கணும் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்குல்ல, அதை பக்காவாக பார்த்துருக்காங்க. எங்கேயுமே அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் லேக் சுத்தமாக தெரியல. கண்டிப்பாக ஒருத்து தாங்க. அவருக்கு அந்த நிலமையே தேவை கிடையாது. அவர் படமே பேசும். அப்படி போய் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். அவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க. விஷால கேவலமாக சமூக வலைதளங்களில் திமுக கட்சிக்காரங்க பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது படத்தில் எதிரொலிக்கும்ல. யாருமே எதிர்த்து பேசக்கூடாது இல்லையே. நீங்களும் பேசுறீங்க, உங்களையும் 4 பேர் கழுவி உத்தம் செய்றாங்க, என்னையும் பேசுறாங்கல்ல. அது மாதிரி விஷாலையும் பேசுறாங்க. பேசும்போது கண்டிப்பா அவர் ஏதோ ஒரு வகையில தன் கருத்தை பதிவு செய்யறாரு. இந்த படத்திலையும் பதிவு பண்ணிருக்காரு. தனி மனிதன் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாங்க. இப்ப நீங்க தான் அரசியல் தான் இருக்கீங்க, யாரும் அரசியல் இல்ல. அவர் வர்றதும் வராததும் ஏற்றுக்கொள்ளதும் ஏற்றுக்கொள்ளதும் மக்களுடைய விருப்பமா இருக்குது. அப்படிலாம் கெட்ட வார்த்தை இல்லைங்க. அதை விட ஆபாசமான படங்கள் வருது. இருட்டறையில் புரட்டு குத்து, அந்த மாதிரிலாம் படங்கள் வருது. அதையெல்லாம் ரசிக்கிற ஒரு பெரிய கூட்டம் தான் இதுதான் செய்யுது. கொஞ்சம் நிறைய எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு விஷால் தன் கருத்துக்களையும் படத்துல வச்சிருக்காரு தான் பார்க்க முடியுது. மறைமுகமா வச்சிருக்காரு அரசியல் ரீதியான கருத்துக்களை.